தேர்தலில் வேட்பாளர்களிடம் நோட்டாவிற்கு அதிக வாக்கு கிடைக்கும் பட்சத்தில் புதிதாக தேர்தல் நடத்த கோரும் பொதுநல மனு மீது விளக்கமளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பிரபல எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான சிவ்கரா உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். தேர்தலில் யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை, அதாவது நோட்டா என்ற வாய்ப்பை பெரும்பாலான வாக்காளர்கள் தேர்வு செய்யும் போது அந்த தொகுதியில் தேர்தலையே செல்லாததாக்கி புதிதாக வாக்குப்பதிவு நடத்தும் வகையில் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என அதில் சிவ்கரா கோரியிருந்தார். குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் சில வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கி சிலரது மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் போட்டியில் இருந்த ஒரே ஒரு வேட்பாளரை வெற்றியாளராக அறிவித்ததையும் கருத்தில் கொண்டே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. நோட்டாவிற்கு கீழ் குறைவான வாக்குகளை பெற்றவர்களை 5 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரப்பட்டிருந்தது. இதை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு இதுகுறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது.